Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த வீரம்பாக்கம் கிராமத்தில் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்புச் செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் மற்றும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ராமு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று உரையாற்றினர். மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார், மாவட்ட அவைத்தலைவர் TKP மணி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் விடியா திமுக அரசின் அவலங்கள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி கழக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வெங்கடேஷ் பாபு மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசின் அவலங்கள் அடங்கிய பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று நிதி வழங்கினார். ஆயிப்பேட்டை கிராமத்தில் கடந்த புதன்கிழமை இஷாந்த் என்ற 5 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தான். இதனை அறிந்து வேதனையுற்ற கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் இஷாந்தின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறி நிதி வழங்கினார். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் வீரமூர்த்தி, ஒன்றிய கழக செயலாளர்கள் கருப்பன், கிளை கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாளையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் ஜெயசேகர் பாபு ஏற்பாட்டில் தங்கத்தேர் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ ஹரி கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக மீண்டும் அமர வேண்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.